ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சர்க்கரை பொங்கல் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 கப் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கு 4/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா குழஞ்சி வேகணும். அதுக்காக நம்ம 4/2 கப் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துடுச்சு, விசிலும் அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா குலைவாக வெந்திருக்கு. இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் பொடிச்ச வெல்லம் 1 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்ல கலரான வெல்லமாக இருந்துச்சுன்னா நல்ல கலர் கொடுக்கும், பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். அதனால் நல்லா இது மாதிரி கலராக இருக்கிற வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு இனிப்பு பத்தாதனால இன்னும் கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மொத்தமாக நான் 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போது 1/2 கப் தேங்காவை, திருவண்ண தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். திருவண்ண தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேங்காவை நெய்யில் நல்லா வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 2 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி தேவையான அளவு முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆனோடனே நம்ம சர்க்கரை பொங்கலில் இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. சூப்பரான சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே டயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க. சர்க்கரை பொங்கல்னாலே நெய் நல்லா மிதந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப சூப்பரான, ரொம்பவும் டேஸ்டான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.